ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன் 2025. ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் கிரக பெயர்ச்சிகள் நிகழ உள்ளன. இந்த மாற்றம் 12 ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகளாக்கும். ஆகஸ்ட் மாத அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம். ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ராஷ்டிரபந்தன், ஜன்மாஷ்டமி, ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது. இது தவிர சூரியன், புதன், சுக்கிரன், சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும். மேலும் குரு, ராகு, கேது, செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம். 2025 ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும். சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும். சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 17 அன்று சூரியன் கடகராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது சிம்ம ராசிக்கு பலனை சேர்க்கும். ஜூலை 18 அன்று கடகராசியில் வக்கர பெயர்ச்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் 11 வரை வக்கர நிலையில் இருக்கும். ஆகஸ்ட் 3 அன்று புதன் பகவான் கலசரஸ்தானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆகஸ்ட் 30 அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். புதன் சிம்மராசியில் செப்டம்பர் 15 வரை சஞ்சரிப்பார். ஆகஸ்டில் சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைவார். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார். கடகராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது. குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 13 வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்திலும் இருப்பார். இது கலவையான பலன்களை கொடுக்கலாம். ஆகஸ்ட் 13க்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 3 வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். ஆனால் ஆகஸ்ட் 3க்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்கலாம். ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார். குரு ராசியில் ராகு இருப்பது மெதுவாக சாதகமான பலன்களை தரும். கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 4 வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். இது கலவையான பலன்களை கொடுக்கலாம். ஆகஸ்டில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார். பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார். சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார். மேலும் செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். மேலும் சனி மீனராசியில் வக்ரகதியில் இருப்பார். புதன் பெயர்ச்சி அடைந்து பின்னர் மறையும். இவ்வாறு அனைத்து கிரகங்களின் நிலையும் மாறும். இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும். இது விபரீத ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம், லட்சுமி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும். மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரை என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம். விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பொதுவாக கலவையான அல்லது சராசரி நிலை முடிவுகளை தரக்கூடும். உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதத்தின் முதல் பகுதி உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் சில ஏற்றத்தாழ்வுகளை தரலாம். இருப்பினும் வேலை போன்றவற்றை மாற்ற விரும்புவோருக்கு இந்த காலம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். வணிகத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணியின் நோக்கம் மேலும் விரிவடையும். அதே நேரத்தில் மாதத்தின் 2ஆம் பகுதி வேலை செய்பவர்களுக்கும் சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு முதலிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் கல்விக்காக சராசரி முடிவுகளை பெறலாம் அல்லது சில சந்தர்ப்பங்களில் முடிவுகள் சராசரியை விட பலவீனமாக இருக்கலாம். எனவே நீங்கள் அதிக அர்ப்பணிப்புடன் படிக்க வேண்டும். இந்த மாதம் நீங்கள்
வீட்டு விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 4வது வீட்டின் அதிபதி இந்த மாதம் வக்ர நிலையில் இருப்பதால் செவ்வாயின் தாக்கத்தில் 4வது வீட்டில் ராகு இடம்பெறுவார். இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் கவனமாக நடந்து கொண்டால் குருவின் 9ஆம் அம்சம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதோடு பிள்ளைகள் பிரச்சனைகள் நீங்கி குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும். சுக்கிரன் உங்களுக்கு கலவையான பலன்களை தரலாம். ஆனால் சனியின் 3ஆம் அம்சம் பலன்களை பலவீனப்படுத்தலாம். நீங்கள் நிதி விஷயங்களில் கலவையான முடிவுகளை பெறுவீர்கள். காதல் மற்றும் திருமண பிணைப்புகள் இரண்டும் கொந்தளிப்பை சந்திக்கக்கூடும். இருப்பினும் உறவு உரையாடல், கூட்டாளர் உராய்வு மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் நெருக்கமாக செல்ல உதவும். இது அவர்களின் உறவுகளுக்கு அரவணைப்பை கொண்டு வருகிறது. நிதி வசதி செய்யலாம். முந்தைய முதலீடுகள் அல்லது ஃப்ரீலான்ஸ் வேலைகள் வருமானத்தை கொண்டு வரலாம். பணியமர்த்தப்பட்ட நம்பிக்கை மற்றும் கவனம் செலுத்துபவர்கள் சிந்தனைமிக்க முடிவுகள் எடுக்கலாம் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை வெல்லலாம். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். இது ஒரு நல்ல மாதமாக இருக்கலாம். குறிப்பாக அரசாங்க சேவை, சந்தைப்படுத்தல், மென்பொருள், சுகாதாரத்துறை, உற்பத்தி தொழிலாளர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு முனைவோர் தங்கள் வலுவான வேலை நெறிமுறை மூலம் வாடிக்கையாளர்களை ஈர்க்கலாம் மற்றும் அவர்களின் பிராண்ட் தெரிவு நிலையை ஊக்குவிக்கலாம். கூட்டு பணிகள் சுமூகமாக இருக்கலாம். எதிர்பாராத புதிய கூட்டாண்மைகளும் இந்த மாதம் நடுப்பகுதியில் உருவாகக்கூடும். வணிகர்கள் தங்கள் படைப்பாற்றலை வணிக புத்திசாலித்தனத்துடன் இணைத்து ஆற்றல் மிக்க முன்னேற்றங்களை செய்து தங்கள் அபிலாஷைகளை அடையலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போது உடல் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியமான உணவு, போதுமான நீர் உட்கொள்ளல், ஒளி பயிற்சிகள், ஒளி தூக்கம், யோகா மற்றும் தளர்வு ஆகியவை அவர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கவும் ரீசார்ஜ் செய்யவும் உதவும். பொதுவாக மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம். அவர்கள் தங்கள் பாடங்களை உற்சாகமாக காண்பதை விட அதிகமாக காணலாம். அதை எளிதாக எடுத்துக்கொள்வது அவர்களுக்கு மீண்டும் ஒன்றிணைக்கவும் படிப்படியாக முன்னேறவும் உதவும். உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் முற்றிலும் ஒழுக்கமான தினசரி வழக்கத்தையும் பராமரிக்க வேண்டும். பரிகாரம்: தொடர்ந்து விநாயகப் பெருமானை வணங்கினால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.